உங்கள் உமா. ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நிகழ்தகவில் பார்ட் 1 வீடியோ. ஓகேங்களா? ஸோ நிகழ்தகவல் நடத்தும் போதே நான் சொல்லியிருப்பேன் மொத்தமாக 2 பார்ட் வீடியோ தான் இருக்கும், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. இது ரெண்டுலேயுமே மொத்தமாக 18 சம் இருக்கும். அந்த 18 சம்மையுமே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நிகழ்தகவலை என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதில் பார்ட் 2 வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 9 சம் இருக்கும். மாடல் வந்து 3 மாடல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க வீடியோவை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் அதோட கான்செப்டும் தொடர்ச்சியும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ பார்ட் 1 பார்ட் 2 இந்த நிகழ்தகவை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்திருக்க அந்த 18 சம்முமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் சம் தான். ஓகேங்களா? ஸோ 9th 10th இந்த 2 ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் தான் நம்ம எடுத்திருப்போம். இன்னைக்கு கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் 10th புக்கில் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இந்த 9 சம்மோட கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா? பாருங்கள், மாடல் 5 சீட்டுக்கட்டில் இருந்து சம்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ சீட்டுக்கட்டு அப்படின்னா எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், எத்தனை கட்டு எத்தனை கார்டு இருக்கும், இதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்முக்கு போகலாம். ஓகேங்களா? பாருங்கள், அந்த சீட்டுக்கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹார்ட், அதுக்கப்புறம் டைமண்ட், கிளாவர் இல்லைன்னா கிளப், இது வந்து ஸ்பேட். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக 4 ஷேப்பில் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட்டும் டைமண்டும் ரெட் கலரில் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிளாவரும் ஸ்பேடும் பிளாக் கலரில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒவ்வொன்றிலையும் சேம் நம்பர்ஸ் தான் இருக்கும், ஆனால் அந்த சிம்பிளும் கலரும் வேறு வேறு இருக்கும். ஸோ ஹார்ட்டும் டைமண்டும் ரெட்டு, கிளாவரும் ஸ்பேடும் பிளாக். ஓகேங்களா? ஸோ 7லேருந்து 2 3 4 5ன்னு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் போட்டு JQK மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 13 கார்டு இருக்கும். ஸோ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி எல்லா சிம்பிள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா 13 கார்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா எத்தனை வருதுன்னு பாருங்கள். 13 + 13 26, 26 + 26 52. அப்போ மொத்தமாக 52 கார்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏங்கிறது இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம 1 வச்சுக்கலாம், 14 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து விளையாட்டை பொறுத்து மாற்றிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட மதிப்பு 1ஆகவும் இருக்கலாம், 14ஆகவும் இருக்கலாம். இது வந்து விளையாட்டை பொறுத்து மாற்றிக்குவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 இருக்கு இல்லையா, 2 to 10 வரைக்கும் இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஜே அப்படிங்கிறது ஜாக், அதாவது மந்திரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வேல்யூ 11, குயின் ராணிக்கு வேல்யூ 12, கிங் ராஜாவுக்கு வேல்யூ 13. ஓகேங்களா? ஸோ 10க்கு அப்புறம் 11 12 13, இதை 14ன்னு வச்சுக்கலாம், இல்லை 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இதை வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா, ஜாக், எல்லா சிம்பிளில் இருக்க ஜாக்லேருந்து கிங்கு வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸ் ஜாக்கு, குயினு, கிங். ஓகேங்களா? அதாவது மந்திரி, ராஜா, ராணி இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் வந்து அதில் பதிஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஃபேஸ் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது முக சீட்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3லையுமே அதாவது மந்திரி, ராணி, ராஜா இந்த 3 சீட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இமேஜ் இருக்க மாதிரி இருக்கும், அதாவது ஃபேஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபேஸ் கார்டு அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா முக சீட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2ல் இருக்கு இல்லையா, 2லேருந்து இந்த 10 வரைக்கும் இந்த இருக்கு இல்லையா, இந்த நம்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் கார்டு. ஓகேங்களா? ஸோ என் சீட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்பர் கார்டு, இது ஃபுல்லாகவே ஃபேஸ் கார்டு. ஓகேங்களா? அதாவது என் சீட்டு, முக சீட்டு. ஓகேங்களா? ஸோ இல்லைனா இதை வந்து பட சீட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பட சீட்டு, முக சீட்டு எல்லாமே ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம். ஸோ சம் பார்த்தோன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். பாருங்கள், நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகளை கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அது சிவப்பு நிற சீட்டு, ஹார்ட் சீட்டு, சிவப்பு நிற ராஜா, முக சீட்டு, என் சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஸோ ரொம்ப பெரிய சம்மா, ஸ்டெப் எடுத்த உடனே ஆன்சர் போட்டுடலாம், ஸ்டெப்பே போடணுங்கிறதே கிடையாது. பாருங்கள், மொத்தமாக 52 சீட்டு இருக்குது. அப்போது என்ஆஃப்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா 52. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு நிற சீட்டு. ஓகேங்களா? நான் சிவப்பு நிற சீட்டு என்னென்ன சொன்னேன், ரெட் கலரில் ஹார்ட்டினும் டைமண்டும் இருக்குன்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இந்த 2ல் மட்டுமே மொத்தமாக எவ்வளோ இருக்கும், 13 + 13 26. அப்போ ரெட் சீட்டு. ஓகேங்களா? ஸோ சிவப்பு நிற சீட்டு 26 இருக்குது, மொத்தமாக 52. அவ்வளோதான், அடித்து போட்டால் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், 2வது ஹார்ட்
ஹார்ட் சீட். ஹார்ட் சீட்னா என்ன, அந்த ஹார்ட் சிம்பிள் இருக்க சீட். ஸோ இதுதான் ஓகேங்களா. ஸோ இதில் எத்தனை இருக்குது, 13 இருக்குது. அப்போது ஹார்ட் சீட்டு 13, மொத்த சீட்டு 52, அடித்து போட்டால் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், மூணாவது தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சிவப்பு நிற ராஜா ஓகேங்களா. ஸோ சிவப்பு நிறத்தில் இருக்க சீட்டில் ராஜான்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஹார்ட்டினோ டைமண்டோ இதெல்லாம் சொல்லலை ஓகேங்களா. அப்போது சிவப்பு நிறம் இந்த ரெண்டில் தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுலையும் இருக்க ராஜா சீட்டு எத்தனை இருக்குன்னு பாருங்கள். இதில் ஒன்று வரும், இதில் ஒன்று வரும். அப்போ மொத்தமாக 2 ராஜா தான் இருக்கும். அப்போது 2 / 52 அடித்தா 1/26 ஓகேங்களா. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1/26, இதை அடித்தா 1/4 ஓகேங்களா. ஓகே, அடுத்து ஃபோர்த்து என்ன கொடுத்துருக்காங்க, முகசீட்டு. முகசீட்னா என்ன சொன்னேன்னா அந்த ஃபேஸ் கார்டு, அதாவது ஜாக்கு, குயினு, கிங்கு. அவங்க வந்து கலர் கொடுக்கல, வெறும் முகசீட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 4ல் வர்ற இந்த 3 எடுத்துக்கலாம். பாருங்கள், இங்கே 3, இங்கே 3, இங்கே 3, இங்கே 3. அப்போ நாமும் 12. ஸோ 12 சீட்டு முகசீட்டு இருக்குது, மொத்தமாக 52. ஸோ இதை அடித்து போட்டால் ஆன்சர் பாருங்கள். 4ஆல் அடித்தா 3, 4ஆல் அடித்தா 1 3 3, 1 4 4, 3 12. அப்போ 3/13 ஓகேங்களா. அடுத்து ஃபிஃப்த்து என்ன கொடுத்துருக்காங்க, என் சீட்டு. என் சீட்டுனா என்ன சொன்னேன்னா இந்த 2லேருந்து இது வரைக்கும் 10 வரைக்கும் சொன்னேன். அப்போது அவங்களும் இந்த இடத்துல என்ன சொல்லலை, அவங்க கலர் மென்ஷன் பண்ணல. கலர் மென்ஷன் பண்ணால் அதை மட்டும் எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ ஒரு இதுக்கு 9 அப்படின்னா 4 இதுக்கு 9 நாங்கள் 36. அப்போது 36 / 52 சீட்டு ஓகேங்களா. ஸோ அடிச்சு போடலாமா பாருங்கள், 4ஆல் அடித்தோம் அப்படின்னா 9 நாங்கள் 36 13 ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த சீட் எல்லாமே என்னென்னு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ ரெட் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்டும் டைமண்டும் இருக்கும். ஸோ ஹார்ட்டில் 13 சீட்டு, டைமண்டில் 13 சீட்டு. பிளாக் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாவரும் ஸ்பேடும் இருக்கும். கிளாவரில் 13, ஸ்பேடில் 13 ஓகேங்களா. ஸோ நம்பர் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா 2லேருந்து 10 வரைக்கும் இருக்கிறது ஓகேங்களா. அப்போது எல்லா ஷேப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கலர் எல்லா இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக எத்தனை இருக்கும், 36 இருக்கும் ஓகேங்களா. முகசீட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 12ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணி தனியாக இந்த கலரில் இருக்கிறது இல்லைனா இந்த ஷேப்பில் இருக்கிறதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அதை மட்டும் தனியாக எடுத்து எழுதணும் ஓகேங்களா. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க, 1க்கு 2 டைம் கூட மறுபடியும் பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களால் எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம் ஓகேங்களா. பாருங்கள், இது வந்து கிழமைகள் பேஸ் பண்ணி வரும். பாருங்கள், ஒரு நெட்டாண்டில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன. நெட்டாண்டு அப்படின்னா லீப் இயர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ லீப் இயர்னா என்ன, பிப்ரவரியில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா, அதுதான். ஸோ நார்மலாக வந்து 365 நாட்கள் ஓகேங்களா. ஸோ லீப் இயர் அப்படின்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக வரும். அப்போ 366 நாட்கள் ஓகேங்களா. ஸோ லீப் இயர்னா எத்தனை நாட்கள் இருக்கும், 366 நாட்கள் இருக்கும் ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க, 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஓகேங்களா. ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 52 வாரங்கள் இருக்கும். ஸோ வாரத்துக்கு ஒரு டைம் தான் சனிக்கிழமை கிடைக்கும், மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு 52 வாரங்கள் இருக்கும் ஓகேங்களா. ஸோ 52 வாரங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன கிடைச்சிரும் நமக்கு, 52 வாரங்கள் அப்படின்னா 52 சனிக்கிழமை கண்டிப்பாக கிடைச்சிரும் கரெக்டாக. ஸோ 52 வாரம் முடிஞ்சது அப்படின்னா நமக்கு அந்த சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 52 கிடைச்சிரும் ஓகேங்களா. ஸோ தெளிவாக சொல்லணும் அப்படின்னா பாருங்கள், 366 ஓகேங்களா. மொத்த நாட்கள் 366, ஒரு வாரத்துக்கு நாட்கள் 7 நாட்கள் ஓகேங்களா. அப்போ 7 35, மீதி 1 6, எத்தனை வரும் பாருங்கள், 2 7 14, மீதி 2. அப்போ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 52 வாரங்கள். அப்போ ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு சனிக்கிழமை வந்துச்சு அப்படின்னா கம்பல்சரியாக 52 சனிக்கிழமை வந்துடும் ஓகேங்களா. இவங்க இங்கே சொல்லியிருக்கிறது என்ன, 53 சனிக்கிழமை வர்றதுக்கான வாய்ப்புக்கான நிகழ்தகவு ஓகேங்களா. அப்போது நமக்கு 52 சனிக்கிழமை ஆல்ரெடி வந்துருச்சு ஓகேங்களா. அந்த 53ஆவதா ஒரு சனிக்கிழமை, இந்த 2 நாளில் ஏதோ ஒரு நாள் சனிக்கிழமையாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு பார்க்கணும் ஓகேங்களா. இப்போ அந்த 2 நாளுக்கான கூறுவெளி பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ என்னவா இருக்கலாம், அடுத்தடுத்த நாளாக தான் கம்பல்சரி இருக்கும் கரெக்டாக. அந்த 2 நாளும் அடுத்தடுத்த நாளாக தான் இருக்கும். ஒன்று ஞாயிறு திங்களாக இருக்கலாம் ஓகேங்களா, இல்லைன்னா
திங்கள் செவ்வாயாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா செவ்வாய் புதனாக இருக்கலாம். ஓகேங்களா? அப்படியும் இல்லைன்னா புதன் வியாழனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வியாழன் வெள்ளியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வெள்ளி சனியாக இருக்கலாம், அதுவும் இல்லைன்னா சனி ஞாயிறாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அந்த 2 நாளில் மொத்தமாக எந்தெந்த நாள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, ஒன்று ஞாயிறு திங்கள், ஏன்னா அடுத்தடுத்த நாள் தான் கம்பல்சரியாக வேணும். ஓகேங்களா? ஏன்னா வாரம் முடிஞ்சிருச்சு, மீதி இருக்கிறது 2 நாள் தான், அந்த 2 நாள் அடுத்தடுத்த நாளாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும், ஒன்று ஞாயிறு திங்கள், இல்லை திங்கள் செவ்வாய், இல்லை செவ்வாய் புதன், புதன் வியாழன், வியாழன் வெள்ளி, வெள்ளி சனி, சனி ஞாயிறுன்னு இந்த மாதிரி இருக்கலாம். அப்போ மொத்தம் வேல்யூ என்ன? n of s பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7, அப்போ n of s 7. ஸோ 7 வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு என்ன தேவை? அந்த 2 நாளில் ஏதோ ஒரு நாள் சனிக்கிழமையாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி, சனி ஞாயிறு. ஓகேங்களா? ஸோ 2ல் ஏதோ ஒரு நாள் இருந்தால் போதும். அப்போ வெள்ளி சனி, சனி ஞாயிறு, ஸோ 2 கிடைக்குது. அப்போது சனிக்கிழமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா 2. அப்போது சனிக்கிழமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் டிவைடட் பை மொத்த வாய்ப்புகள், அப்போ 2/7. இவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ லீப் இயரில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு பார்த்தீங்க அப்படின்னா 2/7. புரியுதுங்களா? இந்த இடத்துல 52 ஏன் எடுக்கல அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம 52 முடிஞ்சிருச்சு, அப்போ கம்பல்சரியாக அந்த 52 சனிக்கிழமை வந்துடும். ஓகேங்களா? அந்த 53ஆவதாக இருக்க சனிக்கிழமை வர்றதுக்கு தான் நமக்கு வாய்ப்பு தேவை. ஓகேங்களா? அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், அந்த 2 நாளை இந்த மாதிரி வாய்ப்புகளாக பிரித்து எழுதி அதில் சனிக்கிழமை எந்த வாய்ப்பு வரும்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன எழுதியிருக்கோம், அதுக்கு நிகழ்தகவு போட்டிருக்கோம். ஸோ 2/7 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அளவியல் பேஸில் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ஒரு கிழமை சம் இருக்குது, அது அடுத்த சம்மாக பார்ப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா என்னது, அளவியல் சம். பாருங்க, மாணவர்கள் விளையாடும் ஒரு விளையாட்டில் அவர்களால் எறியப்படும் கல்லானது வட்டப்பருதிக்குள் விழுந்தால் அதை வெற்றியாகவும், வட்டப்பருதிக்கு வெளியே செவ்வகத்திற்குள் விழுந்தால் அதை தோல்வியாகவும் கருதப்படுகிறது. விளையாட்டில் வெற்றி கொள்வதற்கான நிகழ்தகவு என்ன? அதாவது அந்த இதில் பால் எறிகிறாங்களா? ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கல். ஓகேங்களா? ஸோ கல் எறிகிறாங்க, இந்த வட்டப்பருதிக்குள்ள எங்கே வேணால் விழலாம். ஓகேங்களா? ஸோ வட்டப்பருதிக்குள்ளே எந்த இடத்துல வேணால் விழலாம். விழுந்தது அப்படின்னா, அந்த கல் விழுந்ததுன்னா வெற்றி, இல்லாமல் இந்த இடத்துல விழுந்தது அப்படின்னா தோல்வி. ஸோ செவ்வகத்தில் எங்கே வேணால் விழலாம். அப்போ என்ன அர்த்தம்? இது ஃபுல்லாக இருக்க எந்த இடத்துல வேணால் விழுந்தா வெற்றி. அப்போது என்ன அர்த்தம் பாருங்கள், வட்டத்தின் பரப்பளவு. ஓகேங்களா? ஸோ என்ன, பையா ஸ்கொயர். புரியுதுங்களா? இது வந்து அளவியலில் ஒரு ஃபார்முலா. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வகத்திற்குள் விழுந்தால், ஸோ அது என்ன, செவ்வகத்தின் பரப்பளவு என்ன வரும், L × B. இங்கே எல்லாமே கொடுத்துட்டாங்க பாருங்கள். ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1 அடி, நீளம் பார்த்தீங்கன்னா 4, அகலம் பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா? ஸோ பையோட வேல்யூ 3.14ன்னு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நிகழ்தகவு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நிகழ்தகவு என்ன நம்ம கண்டுபிடிப்போம், அந்த மொத்த இது கீழே, வாய்ப்பு மேலே. ஓகேங்களா? இவங்க என்ன சொல்கிறாங்க, வெற்றி கொள்வதற்கான நிகழ்தகவு. ஓகேங்களா? ஸோ இந்த மொத்த இதுன்னா என்ன அர்த்தம், இந்த செவ்வகத்துக்குள்ளே தான் இந்த வட்டம் இருக்குது. கரெக்டாக? செவ்வகத்தை விட்டு வெளியே இல்லை, செவ்வகத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த மொத்த பரப்பு, செவ்வகத்தோட பரப்பு கண்டுபிடிச்சாலே அந்த வட்டமும் இன்க்ளூடட் தான். கரெக்டாக? அப்போது இந்த இடத்துல செவ்வகத்தின் பரப்பு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை. இதுவே மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வட்டம் மட்டும்தான் வேணும். அப்போது வட்டத்தின் பரப்பளவு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் என்ன வரும், பையா ஸ்கொயர் டிவைடட் பை LB. பைக்கு பதிலாக 3.14 இன்ட்டு R வந்து 1 × 1 R². ஓகேங்களா? ஸோ L × B, அப்போ 4 × 3. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் 3.14 டிவைடட் பை 12. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? இது அப்படியே டிவைட் பண்ணி கூட நம்ம ஆன்சர் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷனில் என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி எழுதுங்க. புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணியிருப்பாங்க, மேலேயும் கீழேயும் 100ஆல் பெருக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 100 டிவைடட் பை 100. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா புள்ளி கேன்சல் ஆயிரும். அப்போ 314 டிவைடட் பை 1200. ஸோ புள்ளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்தானம் இருக்குது, இங்கே 2 0 இருக்குது. ஸோ என்ன ஆகிடும், புள்ளி கேன்சல் ஆயிரும். இப்போ அடித்து போடலாமா பாருங்கள், 2ஆல் அடித்தா 600, மேலே 2ஆல் அடித்தா 1 2 2,
மீதி 1 I2 10 7 2 14. அப்போ 157 டிவைடட் பை 600ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஆப்ஷன் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படியே டிவைட் பண்ணி தசமத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. அளவியல் பேஸ் இது. ஓகேங்களா? ஸோ இந்த மொத்த பரப்பு அப்படின்னாலே இங்கே வேணும் இல்லையா, மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை. அப்போ இது ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ செவ்வகத்தின் பரப்பளவு. அதுக்கப்புறம் எந்த இது வேணுமோ சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை. ஸோ எந்த இடத்துல விழுந்தா வெற்றி, இந்த வட்டத்துக்குள்ள விழுந்தாதான் வெற்றி. அப்போ வட்டத்தின் பரப்பளவு மேலே. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 2 நுகர்வோர்கள் பிரியா மற்றும் அமுதன் ஒரு குறிப்பிட்ட அங்காடிக்கு குறிப்பிட்ட வாரத்தில் திங்கள் முதல் சனி வரை செல்கிறார்கள். அவர்கள் அங்காடிக்கு சமவாய்ப்பு முறையில் ஒவ்வொரு நாளும் செல்கிறார்கள். இருவரும் அங்காடிக்கு ஒரே நாளில் வெவ்வேறு நாள்களில் அடுத்தடுத்த நாள்களில் செல்வதற்கான நிகழ்தகவுகளை காண்க. ஸோ 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஏதோ ஒரு நாள் வந்து அந்த கடைக்கு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2 பேரும் ஒரே நாளில் மீட் பண்ணுறது. ஓகேங்களா? ஒரே நாளில் அந்த கடைக்கு போகிறது, அப்படி இல்லைன்னா வேறு வேறு நாள் போகிறது, அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த நாள் போகிறது. இந்த மாதிரி நம்ம நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா திங்கள்லேருந்து சனி வரைக்கும் யார் போகிறா? பிரியாவும் போகிறாங்க ஏதோ ஒரு நாள். அதே மாதிரி அமுதனும் பார்த்தீங்க அப்படின்னா திங்கள்லேருந்து சனி வரைக்கும் ஏதோ ஒரு நாள் போகிறார். அப்போ 2 பேரும் அப்படிங்கிறதால 2ஐயும் நம்ம பேர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இது வந்து பிரியா, இது வந்து அமுதன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பிரியா வந்து திங்கக்கிழமை போனாங்கன்னா அமுதன் திங்கக்கிழமை போவார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த வாய்ப்புகளை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரித்து எழுதிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ திங்கள் திங்கள், திங்கள் செவ்வாய், திங்கள் புதன், திங்கள் வியாழன், இந்த மாதிரி செவ்வாய் திங்கள், புதன் திங்கள், வியாழன் திங்கள். ஸோ இந்த மாதிரி எழுதி கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை வர்ற மாதிரி பிரித்து எழுதிக்கிட்டோம். ஒன்றுமே கிடையாது, பகடை மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ பகடை நம்பர்ஸ் கூட கொடுத்துக்கலாம். பகடையில் இருக்கு இல்லையா, 1 to 6. அதே மாதிரி திங்களுக்கு 1, செவ்வாய்க்கு 2, புதனுக்கு 3, வியாழனுக்கு 4, வெள்ளிக்கு 5, சனிக்கு 6ன்னு வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ 1,1 1,2ன்னு வரும். ஓகேங்களா? நீங்கள் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம், இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஒரே நாளில் அப்போ 2மே ஒரே நாளாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த பிராக்கெட்குள்ளே திங்கள்னா திங்கள் இருக்கணும், செவ்வாய்னா செவ்வாய் இருக்கணும். பாருங்கள், திங்கள் திங்கள், செவ்வாய் செவ்வாய், புதன் புதன், வியாழன் வியாழன், வெள்ளி வெள்ளி, சனி சனி. எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ 6 வாய்ப்புகள் ஒரே நாளில் வர்றதுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ மொத்த வாய்ப்புகள் என்னன்னு தெரியணும். பாருங்கள், 6 நாள், இந்த சைடு 6 நாள். அப்போ 6 6 36. ஸோ NF என்ன? 36. ஸோ 6 வாய்ப்புகள் இருக்குது. மொத்த வாய்ப்புகள் 36. அடித்து போட்டால் 1/6. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? 1/6. அடுத்து பாருங்கள், வெவ்வேறு நாட்களில். அப்போது 2 வேறு வேறையாக இருக்கணும். இப்போ ஒன்றா இருக்கிறது நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். அப்போ வேறு வேறு நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 ஒரே நாளை நம்ம எடுத்துட்டோம். அப்போ 36லேருந்து 6 போச்சுன்னா எத்தனை இருக்கும்? 30ன்னு இருக்கும். ஸோ மொத்த வாய்ப்புகள் 36. 6ஆல் அடித்தா 5/6. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரியும் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி போடுவோம்? P of E + P of E dash = 1ன்னு போடுவோமா? இப்போ சம வாய்ப்புகள். ஓகேங்களா? ஸோ 2மே ஒரே நாளாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 1/6. இது வந்து நமக்கு தெரியாது, ஏன்னா வேறு வேறு நாள். அப்போ பார்த்தீங்கன்னா 1 - 1/6 5/6ன்னு கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி போட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி போட்டாலும் சரி, 2மே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவோம்? இதை கூட பெருக்கி இது கூட மைனஸ் பண்ணுவோம். அப்போ 6 - 1 5/6. 2மே சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்தடுத்த நாட்களில். அப்போது இந்த இடத்துல திங்கள்னா இந்த இடத்துல செவ்வாய் இருக்கணும், செவ்வாய்னா புதன் இருக்கணும், புதன்னா வியாழன் இருக்கணும். அந்த மாதிரி அடுத்தடுத்த நாட்கள். பாருங்கள், இது 1. ஓகேங்களா? அடுத்து செவ்வாய் புதன், அடுத்து புதன் வியாழன், வியாழன் வெள்ளி, வெள்ளி சனி. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தடுத்த நாள் என்ன கிடைக்கிது? திங்கள் செவ்வாய், செவ்வாய் புதன், புதன் வியாழன், வியாழன் வெள்ளி, வெள்ளி சனி. எத்தனை இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5. அப்போது 5/36 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அப்போது பார்த்தீங்க அப்படின்னா 5 இது வாய்ப்புகள் இருக்குது. மொத்த வாய்ப்புகள் 36. அப்போ தேர்டு சப்டிவிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5/36 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை என்ன கேட்டிருக்காங்கன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த கூறு வெளியே எழுதிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை பார்த்து அப்படியே நம்ம அந்த இடத்துல ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா? நம்ம
மாடல் 7 பார்க்கலாம். இதுதான் கடைசி மாடல். ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்லா தெளிவாக கவனிங்க. குரூப் 4 எக்ஸாம்லேயே இந்த மாடலில் சம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நிகழ்தகவு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க மாடலை மட்டும் பார்த்துக்காதீங்க, இந்த மாடலையும் சேர்த்தே பார்த்துக்கோங்க. ஸோ ஈஸியான மாடல் தான். நீங்கள் என்ன ஃபார்முலாவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஏ மற்றும் பி ஆகிய 2 நிகழ்ச்சிகளும் சேர்ந்து நடைபெற்றால், ஓகேங்களா, 2 நிகழ்ச்சியும் சேர்ந்து நடைபெற்றதுன்னா என்ன சொல்லுவோம்? ஏ வெட்டு பி, அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மற்றும் ரெண்டுமே சேர்ந்து, ஓகேங்களா, ஏ மற்றும் பி அப்படின்னா இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் வரும். ஓகேங்களா? ஏ அல்லது பி அப்படின்னா ஏ யூனியன் பின்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஏ அல்லது பியில் ஏதாவது ஒன்று, அப்போ ஏ யூனியன் பி. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஏக்கு மேலே ஒரு பார் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட் என்ற நிகழ்ச்சியானது ஏ என்ற நிகழ்ச்சி நடைபெறாத பொழுது. ஓகேங்களா? ஸோ அதாவது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் இல்லையா, ஈவெண்ட் நிகழ்ச்சியில் பார்த்துருப்போம். அதாவது பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் இ டேஷ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? நடைபெறும் நிகழ்தகவு நடைபெறாத நிகழ்தகவு அதே தான். இந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட் பார் டேஷ் எது போட்டாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ரெண்டுமே சேர்ந்து, ஓகேங்களா, ஏ மற்றும் பின்னு கொடுத்துட்டாங்களா, ஏ இன்டர்செக்ஷன். ஓகேங்களா? ஏ அல்லது பின்னு கொடுத்தாங்களா, யூனியன். ஏ காம்ப்ளிமெண்ட் நடைபெறாத பொழுது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம 10th படிக்கும்போது வென் டயக்ராம் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். எப்படி போடலாம்? இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டிருப்போம். ஸோ வென் டயக்ராம் இப்படி போட்டிருப்போம். பாருங்கள், இதை வந்து ஏனும் இதை வந்து பினும் இந்த இதை எஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ செட்டு பி செட்டு யூனியன் செட்டுன்னு போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது ஏ நிகழ்ச்சி, இது பி நிகழ்ச்சி, இது மொத்த நிகழ்ச்சி. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், ஏ வெட்டு பி, அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன அர்த்தம்? ஏவுலையும் இருக்கணும் பிலையும் இருக்கணும். அப்போது இந்த போர்ஷன் எடுத்துக்குவோம். கரெக்டாக? ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ அல்லது பி, அதாவது ஏ இல்லைனா பி எது வேணால் இருக்கலாம். அப்படின்னா இந்த ஃபுல்லாக எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அடுத்து என்ன? ஏ காம்ப்ளிமெண்ட். அதில் பார்த்தோன்னா ஒன்று தான் இருக்கும். ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த வெளியே இருக்கிறது ஏவை விட்டுட்டு மீதி எடுப்போம். கரெக்டாக? ஏன்னா இது ஏ காம்ப்ளிமெண்ட்னா அதை விட்டுட்டு மீதி வெளியே இருக்கிறதெல்லாம் எடுப்போம் இல்லையா, அது சேம் வென் டயக்ராம் மாதிரியே தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, ஏக்கமா பி ஆகியன ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் எனில். விளக்கும் நிகழ்ச்சினா என்ன? அட் அ டைம்ல ரெண்டுமே நடக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது விளக்கும் நிகழ்ச்சிகள். ஸோ ஏ யூனியன் பி, அதாவது ரெண்டுமே அட் அ டைம்ல நடக்காதுன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ அல்லது பின்னு தான் அர்த்தம். ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. ஓகேங்களா? ஸோ பி ஆஃப் ஏன்னா என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே அட் அ டைமில் நடக்கலைன்னா அதுக்கு பேர் விளக்கும் நிகழ்ச்சிகள். ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். ஏ அல்லது பின்னாலும் அதே அர்த்தம் தான். ஓகேங்களா? ஏதோ ஒன்று தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல ஏ யூனியன் பி. ஓகேங்களா? ஸோ இது ஃபார்ம். ஸோ ஏபிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சமவாய்ப்பு சோதனையின் 2 நிகழ்ச்சிகள். அதாவது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அதுக்கப்புறம் பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம், அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஸோ ஏபி அப்படிங்கிறது ஏதாவது 2 நிகழ்ச்சி. ஓகேங்களா? அது என்ன நிகழ்ச்சியாக வேணா இருக்கலாம். ஏதாவது 2 நிகழ்ச்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்து ஏபிசிங்கிற 3 நிகழ்ச்சிகள், ஏதோ ஒரு 3 நிகழ்ச்சிகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி மைனஸ் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேங்களா? உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து சம் போடும்போது ஈஸியாக இருக்கும். நான் சம் போடும்போது எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, நன்கு களைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கும்போது ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி கிடைப்பதற்கு
அல்லதுக்கான நிகழ்தகவு என்ன? இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க, அல்லது. இது வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க? ஒரு ராஜா கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன, ஒரு ராணி கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன, முகசீட்டு, எண் சீட்டு, இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஓர் ராஜா அல்லது ஓர் ராணி, இந்த மாதிரி அல்லதுன்னு கொடுத்தாங்கன்னா என்ன சொன்னேன்? அல்லது அப்படின்னா யூனியன், மற்றும் அப்படின்னா இன்டர்செக்ஷன். ஓகேங்களா? ஸோ பாருங்க, இப்போ மொத்தம் n(s) பார்த்தீங்க அப்படின்னா 52. ஓகேங்களா? ஸோ ராஜா இருக்கிற ஒரு ராஜாவை எடுக்கணும் அப்படின்னா மொத்தமாக எத்தனை ராஜா இருப்பார்? 4 13 கார்டு இருக்குமா? அதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ராஜா இருப்பார். அப்போ மொத்தமாக 4 ராஜா கார்டு இருக்கும். கிங்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல கலர்லாம் மென்ஷன் பண்ணல, கலரோ ஷேப்போ மென்ஷன் பண்ணலை, பொதுவாக சொல்லியிருக்காங்க. அப்போ கிங்கு 4 இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிங்கு வரத்துக்கான வாய்ப்பு என்ன பாருங்கள், 4 மொத்த சீட்டு 52. ஸோ அடித்து போடலாமா? அடிச்சனா என்ன வரும்? 1/13. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், குயின் ராணி வர்றதுக்கான வாய்ப்பு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஷேப்பும் கொடுக்கல, எந்த கலரும் கொடுக்கல. அப்போ மொத்தமாக 4 சீட்டு இருக்கும். ஸோ வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நிகழ்தகவு பார்த்தீங்க அப்படின்னா 4 மொத்தம் 52, இப்போ 1/13. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அல்லதுன்னு கொடுத்துருக்காங்களா? அல்லது அப்படின்னாலே எதுக்கு அல்லது கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், கிங்கு அல்லது குயின்னு. ஓகேங்களா? ஸோ என்ன அர்த்தம்னா, இங்கே 2 கிடச்சிருக்கு இல்லையா, அதை அப்படியே கூட்டிக்கணும்னு அர்த்தம். பாருங்கள், 1/13 + 1/13 கூட்டினா என்ன வரும்? 2/13. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம்? P of A union B equal to P of A plus P of B. இதுதான் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? யூனியன் அப்படின்னா அல்லதுன்னு அர்த்தம். ஸோ அல்லது அப்படிங்கிறதால கிங் அல்லது குயின். அப்போ நிகழ்தகவு கிங்குக்கு என்ன, நிகழ்தகவு குயினுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சி 2ஐயும் கூட்டிட்டு ஆன்சர் வந்துடும். A மற்றும் B ஆகியவை P of A = 1/4, P of B = 1/2 மற்றும் P of A மற்றும் B = 1/8 என இருக்குமாறு அமையும் இரு நிகழ்ச்சிகள் எனில் பின்வருவனவற்றை காண்க. ஸோ அவங்களே வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க பாருங்க. A நடக்கிறதுக்கான நிகழ்தகவு 1/4, B நடக்கிறதுக்கான நிகழ்தகவு 1/2, A மற்றும் B, மற்றும்னா என்ன சொன்னேன்? இன்டர்செக்ஷன். ஓகேங்களா? ஸோ இன்டர்செக்ஷன் Bக்கான வேல்யூ 1/8. ஸோ வேல்யூஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அவங்க கொடுத்துருக்கிறது கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் P of A அல்லது B. அப்போ A யூனியன் B. இப்போ P of A யூனியன் B நான் என்ன சொன்னேன்? P of A P of B ரெண்டையும் கூட்டணும்னு சொன்னேன். கரெக்டாக? ஆனால் ஏதேனும் இரு நிகழ்ச்சிகள் அப்படின்னாலும் சரி, அப்படி இல்லாமல் அவங்களே P of A இன்டர்செக்ஷன் Bயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த வேல்யூஸை மைனஸ் பண்ணிடணும். ஸோ ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். P of A யூனியன் B = P of A plus P of B minus P of A intersection B. அந்த கூட்டல் தேற்றம் இருக்கு இல்லையா, ஏதேனும் இரு நிகழ்ச்சிகள், அந்த தேற்றத்துலேருந்து இதை எடுத்து போட்டோம். ஓகேங்களா? பாருங்க, P of A இந்த வேல்யூ தான். ஓகேங்களா? P of A 1/4, P of B 1/2, அதுக்கப்புறம் P of A intersection B -1/8. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? கீழே இருக்கிறது எல்லாத்துக்கும் LCM எடுத்தோன்னா நமக்கு 8ன்னு கிடைக்கும். அப்போ 8ன்னு வர்ற மாதிரி நம்ம மாற்றணும். பாருங்கள், 4 2ஆல் பெருக்கினா 8, அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்கணும். 2 4ஆல் பெருக்கினா 8, அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்கணும். இங்கே ஆல்ரெடி 8 தான் இருக்குது, அது அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கீழே எல்லாமே 8ன்னு வந்துருச்சு. மேலே இருக்கிறத கூட்டி கழிச்சிக்கலாம். பாருங்கள், 2 + 4 6, 6 - 1 5. அப்போ 5/8 தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் P of A அல்லது B. ஓகேங்களா? அடுத்து சப்டிவிஷன் பாருங்கள். P of ஏவும் இல்லை பியும் இல்லை. இல்லைன்னா என்ன அர்த்தம்? இப்போ நிகழ்ச்சி ஏன்னா ஏ. ஓகேங்களா? இது ஏ இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ காம்ப்ளிமெண்ட், அதாவது அது இல்லாமல் நடக்கிறதுன்னு தான் அர்த்தம். அப்போது ஏ இல்லைன்னா ஏ காம்ப்ளிமெண்ட். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ காம்ப்ளிமெண்ட் மற்றும் B காம்ப்ளிமெண்ட், பியும் இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி கிடச்சிருக்கா? ஸோ இந்த மாதிரி வேல்யூஸே கொடுக்கல. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஃபார்முலா என்னென்னா A காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் B காம்ப்ளிமெண்ட் = A யூனியன் B காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஸோ காம்ப்ளிமெண்ட்டை உள்ளே எடுக்கும்போது A காம்ப்ளிமெண்ட் வரும். இந்த இடத்துல என்ன சிம்பிள் இருக்கோ, யூனியன் இருந்தால் இன்டர்செக்ஷனாக மாறிடும், இன்டர்செக்ஷன் இருந்தால் யூனியனாக மாறிடும். ஓகேங்களா? நமக்கு தேவைப்படுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். B என்னாகும்? B காம்ப்ளிமெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பாருங்கள், P of A யூனியன் B
ஹோல் காம்ப்ளிமெண்ட். இந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட்னா என்ன அர்த்தம்? அது நடக்காமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு. ஓகேங்களா? அப்போ 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இது என்ன ஃபார்முலா? பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் இ டேஷ் ஈக்குவல் டு 1. நமக்கு இது வேணும், இது இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? பி ஆஃப் இ காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் இன்னு எழுதலாம் இல்லையா? இந்த இடத்துல ஒரு வேல்யூ காம்ப்ளிமெண்ட், இந்த இடத்துல 2 வேல்யூ காம்ப்ளிமெண்ட், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? அப்போ 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி என்ன? இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 5/8. அப்போ 1 மைனஸ் 5/8 ஈக்குவல் டு இதை பெருக்கி அது கூட கூட்டணும். அப்போ 8 மைனஸ் 5 3/8. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மறுபடியும் இதை ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி எப்படி இதை சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஸோ காம்ப்ளிமெண்ட் மேலே எடுக்கும்போது இந்த சிம்பிள் வந்து மாறிடும். இன்டர்செக்ஷனாக இருந்தால் யூனியனாக மாறிடும், யூனியனாக இருந்தால் இன்டர்செக்ஷனாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் தான், ஆனால் தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஏ மற்றும் பியில் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு 0.6. ஏ மற்றும் பி ஒரே நேரத்தில் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு 0.2 எனில் பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் பிளஸ் பி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட்டை காண்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை தெளிவாக படிச்சுட்டு எழுதுங்க, அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. என்ன சொல்கிறாங்க? ஏ மற்றும் பியில் குறைந்தது ஏதாவது ஒன்று அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ இல்லைன்னா பி, அதாவது ஏ அல்லது பி. ஸோ குறைந்ததுனாலும் ஏதோ ஒன்று, குறைந்தது ஏதோ ஒன்றுனாலும் ஏ அல்லது பினாலும் ஒன்று தான். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? பி ஆஃப் ஏ யூனியன் பி பார்த்தீங்க அப்படின்னா 0.6. அதுக்கப்புறம் ஏ மற்றும் பி ஒரே நேரத்தில் நடைபெறுவது, அதாவது ஏ மற்றும் பின்னு சொல்லிட்டாங்களா? அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு என்ன? 0.2. ஸோ இது ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்மளை என்ன கேட்குறாங்க? இது கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஏதேனும் இரு நிகழ்ச்சிகள் அப்படின்னா இந்த ஃபார்முலா தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், தெரியாததை கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், A யூனியன் Bனா 0.6, P of A plus P of B நமக்கு தெரியாது. ஓகேங்களா? மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 0.2. ஸோ இந்த மைனஸ் 0.2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? ப்ளஸில் மாறும். அப்போ 0.6 ப்ளஸ் 0.2 ஈக்குவல் டு இந்த மாதிரி கிடைக்குமா? பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் இ காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு 1ன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு வேல்யூ இருந்ததுன்னா இன்னொரு வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? 1 மைனஸ் அந்த வேல்யூன்னு போடலாம் இல்லையா? சேம் அதே மாதிரி இது எழுதுகிறேன் பாருங்கள். 1 மைனஸ் பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட்டுன்னு எழுதுகிறேன். பி ஆஃப் ஏவை எப்படி எழுதுகிறேன்? 1 மைனஸ் பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட்டுன்னு எழுதுகிறேன். அதே மாதிரி பி ஆஃப் பியையும் 1 மைனஸ் பி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட்டுன்னு எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இது என்ன ஆகும்? 0.8. இது என்ன ஆகும்னு பாருங்கள். 1 மைனஸ் பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட், இந்த இடத்துல 1 இருக்கா? ஸோ 1 ப்ளஸ் 1 2 மைனஸ் பி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? ப்ளஸில் ஆயிரும். அப்போது பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் பி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட். இந்த 0.8 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? மைனஸில் வரும். அப்போ 2 மைனஸ் 0.8. ஸோ கழிச்சன்னா ஆன்சர் பாருங்கள், 1.2 தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர். ஸோ 2ல் இருந்து 0.8 கழிங்க, என்ன ஆகும்? 10 1. ஸோ 2 1. ஓகேங்களா? அப்போ 1.2 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நம்ம தெரிஞ்சதில் இருந்து தெரியாததை கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 2 ஃபார்முலா யூஸ் ஆகுது. இந்த ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக சம் போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகின்றது. அந்த சீட்டு ராஜா அல்லது ஹாட் அல்லது சிவப்பு நிற சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம 2 தான் பார்த்தோம். ஓகேங்களா? இது இல்லைன்னா அது. ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 கொடுத்துருக்காங்க. ராஜா அல்லது ஹாட் அல்லது சிவப்பு நிற சீட்டு. அதாவது என்ன ஃபார்முலா? பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி, அல்லதுன்னா என்ன? யூனியன். ஓகேங்களா? ஸோ என்ன இது? நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் இருக்கு இல்லையா? அந்த ஃபார்முலா. இது எப்படி வரும்? பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி
minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா நம்ம வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. பாருங்கள், மூணையும் தனித்தனியாக எழுதுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏபி பிசி ஏசி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எழுதிட்டு இன்டர்செக்ஷன் போட்டுக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே மைனஸில் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே யூனியனில் இருக்கா, இங்கே இன்டர்செக்ஷனில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 3 வேல்யூஸ் யூனியனில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும், தனித்தனியாக எழுதி ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாக எடுத்து சென்டரில் இன்டர்செக்ஷன் போட்டுக்கணும், எல்லாமே மைனஸ். அதுக்கப்புறம் 3ஐயும் இன்டர்செக்ஷன் போட்டுக்கணும், ஆனால் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், ஏனா என்ன அர்த்தம், ராஜா அர்த்தம், பினா ஹார்ட்டு, சினா சிவப்பு நிற சீட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ என் ஆஃப் எஸ் பார்த்தீங்க அப்படின்னா 52 சீட்டு. ஓகேங்களா? நமக்கு பி ஆஃப் ஏ வேணும். பி ஆஃப் ஏனா என்ன அர்த்தம், ராஜா சீட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த 52 சீட்டில் ராஜா சீட்டு இருக்கிறதுக்கான நிகழ்தகவு எத்தனை சீட்டு இருக்கும், 4 சீட்டு இருக்கும். அப்போ 4 / 52. ஓகேங்களா? ஓகே, அடுத்து இப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே சால்வ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். கீழே / கீழே ஒரே மாதிரி இருந்ததுன்னா சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடைசியாக நம்ம அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பி ஆஃப் பி. பி ஆஃப் பின்னா என்ன, ஹார்ட் சீட். ஓகேங்களா? ஸோ ஹார்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த சீட் மொத்தம் எத்தனை இருக்கும், 13 இருக்கும். அப்போ 13/52. ஓகேங்களா? அடுத்து பி ஆஃப் சி. பி ஆஃப் சின்னா என்ன, சிவப்பு நிற சீட்டு. சிவப்பு நிற சீட்டு எத்தனை இருக்கும், ஹார்ட்டில் 13 இருக்கும், டைமண்டில் 13 இருக்கும். அப்போ மொத்தமாக 26. ஸோ 26/52. ஓகேங்களா? ஸோ இந்த 3 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து மீதி 3 கண்டுபிடிப்போம். பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேங்களா? அப்போது எது ரெண்டையும் கூட்டணும் பாருங்கள், ராஜாவும் ஹார்ட்டும். அதாவது அந்த 52 சீட்டில் ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்க ராஜா. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ இருப்பார், 1 தான் இருப்பார். அப்போ 1/52. அடுத்து பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சினா என்ன, ஹார்ட்டு அதுக்கப்புறம் சிவப்பு. ஸோ ஹார்ட்டில் இருக்க சிவப்பு நிற சீட்டு, ஹார்ட்டில் இருக்கிறது எல்லாமே சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும். அப்போ 13 சீட்டு. அப்போ 13/52. ஓகேங்களா? அடுத்து என்ன, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி, ஏவும் சியும். அப்போ ராஜா சீட்டு சிவப்பு நிற சீட்டு. சிவப்பு நிற சீட்டில் இருக்க ராஜா, சிவப்பு நிறத்தில் 2 இருக்கும், ஹார்ட்டினும் டைமண்டும். அப்போ இதில் ஒரு ராஜா இதில் ஒரு ராஜா, மொத்தம் 2 ராஜா. அப்போ 2/52. ஸோ இதெல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இந்த 3மே இருக்கணும். ஓகேங்களா? அப்போ ராஜா சீட்டாகவும் இருக்கணும், அது ஹார்ட்லேயும் இருக்கணும், அது ரெட்டாகவும் இருக்கணும். ஓகேங்களா? என்ன அர்த்தம் பாருங்கள், சிவப்பு நிறத்தில் இருக்க ஹார்ட் ஷேப்பில் இருக்க ராஜா எவ்வளோ வரும், 1 சீட்டு தான் இருக்கும். ஏன்னா ஹார்ட்டு ரெட் கலரில் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது 1/52. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சா. இப்போ கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி. என்ன பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்லையே, இந்த ஃபஸ்ட்டு 3ஐயும் கூட்டணும், செகண்ட் 3ஐயும் கழிக்கணும், இந்த இதை கூட்டணும். ஓகேங்களா? பாருங்கள், 4/52 ப்ளஸ் 13/52 ப்ளஸ் 26/52. அடுத்த 3ஐயும் கழிக்கணும், 1/52 13/52 2/52. கடைசியாக கூட்டணும், அப்போ 1/52. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எல்லாம் கூட்டிக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே / கீழே சேமாக தான் இருக்குது. அடித்து போட்டிருந்தோன்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும். ஓகேங்களா? அப்போது இங்கே ப்ளஸில் இருக்கிறது தனியாக எழுதிக்கலாம், 52. இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் கூட்டுங்க. பாருங்கள், 26 + 13 என்ன வரும், 39. 39 + 4 43. ஓகேங்களா? மைனஸ் இது எல்லாத்தையும் கூட்டுங்க. பாருங்கள், 52. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 13 14 16 ப்ளஸ் 1/52. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இது என்ன ஆகும், 1 இங்கே இருக்குது, 43 இங்கே இருக்குது. அப்போ 44 - 16 / 52. ஸோ ப்ளஸ் 2ஐயும் கூட்டி மைனஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆகும், போச்சு அப்படின்னா 8
3 2 அப்போ 28/52ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ 4ஆல் அடிச்சுன்னா எத்தனை டைம் கிடைக்கும்? 7 28, இது 13 டைம் கிடைக்கும். அப்போ 7/13 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ தெளிவாக பார்த்துக்கணும். இந்த இடத்துல ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா ரெண்டுமே இருக்கணும். அதாவது இந்த இடத்துல ராஜா ஹார்ட் ஷேப்பில் இருக்க ராஜா சீட்டு. ஓகேங்களா? பி இன்டர்செக்ஷன் சினா ஹார்ட் ஷேப்பில் இருக்க ரெட் ஷீட்டு. ஓகேங்களா? ஏ இன்டர்செக்ஷன் சினா ரெட் ஷீட்டில் இருக்க ராஜா ஷீட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்கிறத தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? பார்க்கலாம் பாருங்க. 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. 2 முக மதிப்புகளும் சமமாக இருக்க அல்லது முக மதிப்புகளின் கூடுதல் 4ஆக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அல்லது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 முக மதிப்புகளும் சமமாக அப்படின்னா P of A பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சமமாக இருக்கணும். என்ன அர்த்தம்? 1னா 1, 2னா 2. ஸோ பாருங்கள், 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6 இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சமமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 6 அப்போது 6 டிவைடட் பை மொத்தமாக எத்தனை இருக்கும்? 2 பகடை அப்படிங்கிறதால 6 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 36. ஸோ டிவைடட் பை 36. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ண வேணாம். கடைசியாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? அதை கேன்சல் பண்ணிக்கலாம். பாருங்கள், அடுத்து என்ன? அல்லது முக மதிப்புகளின் கூடுதல். ஸோ P of B அப்படின்னா முக மதிப்புகளின் கூடுதல் 4ஆக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இது 2 3 4 அப்போ இது வருமா? நான் ரவுண்ட் போட்டுக்கிறேன். பாருங்கள், இது 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4 தான் வரணும். ஸோ இது 1, அடுத்து இது 1, மீதி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4 விட அதிகமாக போயிடும். அப்போ 3 இருக்கா? ஸோ 3 டிவைடட் பை 36. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? P of A intersection B. A intersection Bனா என்ன அர்த்தம்? சமம். அந்த இது வந்து ரெண்டுமே சமமாகவும் இருக்கணும், கூட்டும் போது 4ம் கிடைக்கணும். ஓகேங்களா? நான் இந்த இடத்துல டிக்கும் ரவுண்டும் போட்டேன் இல்லையா, ஒரே இடத்துல ரெண்டுமே இருக்கான்னு பாருங்க, இந்த இதில் இருக்குது. கரெக்டாக? ஸோ மீதி எதுலேயுமே இல்லை, வெறும் டிக் மட்டும் இருக்குது, இல்லைனா அந்த ரவுண்ட் மட்டும் இருக்குது. ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே இருக்கா? அப்போ இதுதான் ஆன்சர். பாருங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ 1/36. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார்முலா என்ன? P of A யூனியன் B அல்லது தான் கேட்டிருக்காங்க, ஈக்குவல் டு P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B. ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 6/36 ப்ளஸ் 3/36 மைனஸ் 1/36. ஸோ இந்த இடத்துல எல்லாமே சேமாக வரணுங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், முன்னாடி அடிக்க வேணான்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே 36 கீழே ஒரு டைம் எழுதிக்கலாம். மேலே பாருங்கள், 6 + 3 மைனஸ் 1 என்னாகும்? 8/36ன்னு கிடைக்கும். 4ஆல் அடித்தோம் அப்படின்னா எத்தனை டைம் கிடைக்கும்? 2. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 9. ஸோ 2/9 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை தெளிவாக படிச்சுட்டு இந்த கூறுவெளி எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் போட முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினோட பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்தகவு ஃபுல் அண்ட் ஃபுல் முடியுது. ஓகேங்களா? ஸோ நிகழ்தகவில் மொத்தமாக மாடல் 7 இருக்குது, 18 சம் இருக்குது, 2 வீடியோ. இந்த 2 வீடியோஸையும் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நிகழ்தகவுலேருந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா TNPSC மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.